ம். சில லேடிஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும், ம். திடீர்னு கலர் ஆயிடுறாங்க. பிளாக் கலர்ல இருப்பாங்க, சடனா ஒயிட்டா இருப்பாங்க. ம். அது என்ன? நம்ம பேச வேண்டிய மெயினான டாபிக் இதுதான். இதை பத்தி பேசினா நிறைய பேசிட்டு போகலாம். அதுக்கு ஒரே ரீசன் அடிக்ஷன். அது எப்படின்னா, ஜென்ஸ் எல்லாம் ட்ரிங்க் அடிக்ஷன் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு அது ஒரு அடிக்ஷன் ஆயிருக்கும். கலருக்காக அவங்க அடிக்ஷன் ஆயிருப்பாங்க. அந்த கலர் நல்லதான்னு பார்த்தா நல்லது கிடையாது. நம்மளோட நேச்சுரல் கலர் என்னவோ அதுதான் நமக்கு நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திடீர் கலர் ஆகுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, சில க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த க்ரீம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெராய்ட் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின் லேயர் பேப்பர் மாதிரி ஆகும். ஐப்ரோ பண்ணால் சில பேருக்கு பார்த்துருப்பியா நீ, நம்ம ஐப்ரோ பண்ணும்போது சில கேர்ள்ஸ்க்கு பிளட்டு வரும் ஐப்ரோவில். ரொம்ப தின் லேயராக இருக்கும் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் சிவப்பு நரம்புகள் தெரியும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி அந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையற்ற ஹேர் நமக்கு க்ரோத் ஆகும். அது எப்படின்னா, தாடி வர்றது, மீசை வர்றது, நிறைய கொஞ்சம் வரும். சில கேர்ள்ஸ் பார்த்துருப்ப சில பேர், அவங்களுக்கு அந்த மாதிரி ஹேர் வரும். ரெண்டாவது, கெட்ட மச்சங்கள் வரும். மூணாவது, கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால. இது உடலுக்கு விஷம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோகுவினோன். இந்த க்ரீம் போட்டு நம்ம வெளியில் போனோம்னா வெயில் பட்ட உடனே தாங்க முடியாத எரிச்சல் வரும். இந்த க்ரீமை உடனே ஸ்டாப் பண்ணோம்னா 2 மடங்கு கருப்பாகுவோம். மூணாவது பாயிண்ட் ஆக்ரோனோசஸ், அதாவது நிரந்தர கருமை. இந்த க்ரீமை நம்ம நிரந்தரமாக போட்டோம்னா நம்ம தோலில் இருக்கிற இயற்கை நிரம்பிகள் அதை அழிச்சிரும். அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் கருநீல பித்துக்கள் தெரிய வரும். ஹாய், திஸ் இஸ் நேத்ரா பியூட்டி கேர். கலருக்காக யூஸ் பண்ற ஒரு 3 விதமான க்ரீம்ஸ் பத்தின நாலேஜ் நான் இப்ப கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன தீமை நடக்குதுங்கிறத பத்தி பேசியிருக்கேன். அடுத்து அந்த க்ரீம் யூஸ் பண்றது நிறுத்தினா நமக்கு நன்மையா தீமையாங்கிறத பத்தி அடுத்த டாபிக்ல பேசுவோம். பாய் பாய்.